திருச்சிற்றம்பலம். சிவசிவ. அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 55 காரைக்கால் அம்மையாரின் தாயன்பை உணர்ந்த நாம் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதி பாடல் 56 தாயன்பு மீதூர இறைவனிடத்து ஒரு கேள்வியை வைத்து அதற்கான விடையை சொல்ல வலியுறுத்துவதாக அமைந்திருக்கும் அழகை நாம் சுவைக்கலாமா? பாடலை கேளுங்கள். வடு அன்று எனக் கருதி நீ மதித்தி ஆயின் சுடுவெண் பொடி நிறத்தாய் சொல்லாய் படுவன் புலால் தலையினுள் ஊன் புறம் பேசக் கேட்டோ நிலா தலையில் சூடுவாய் நீ. இப்போ சிவபெருமானுடைய திருக்கோலமும் அவன் அணிந்துள்ள பொருள்களும் அவன் செயல்களும் விசித்திரமானவை அல்லவா? மற்ற மூர்த்திகளின் போக்கு வேறு, சிவனாரது போக்கு வேறு. எல்லோரும் பட்டும் பீதாம்பரமும் உடுத்தியிருக்க இவனோ புலித்தோலையும் யானைத்தோலையும் புனைந்துள்ளான். பிறர் மணியாலும் பொன்னாலும் அமைந்த அணிகளை அணிய இவனோ எலும்புகளையும் பாம்புகளையும் ஆபரணமாக கொண்டுள்ளான். யாவரும் சந்தனம் பூச இவன் சுடுவெண்ணீற்றை மேனி முழுதும் பூசியுள்ளான். எல்லார் கண்களும் உரிய இடத்திலே இருக்க இவனுக்கு 3வது கண் ஒன்று நெற்றியிலே. இதையெல்லாம் உணர்ந்தவராய் காரைக்கால் அம்மையார் தன்னுடைய இந்த 56வது பாடலிலே இறைவனை எப்படி விழிக்கிறார் என பாருங்களேன். சுடுவெண் நிறத்தாய், சுடுவெண் பொடி நிறத்தாய் என்று கூறுகிறார். சுட்ட சாம்பல் ஆகிய வெண்பொடியாகிய திருநீற்றை சந்தனம் போல பூசி வெண்ணிறமாக இருப்பவனே என அன்போடு அழைக்கிறார். இந்த வெண்ணீர் என்பது அம்மையை குறிப்பதல்லவா? நம்ம சம்பந்த பெருமான் சொல்லுவாரே, பராவணம் ஆவது நீர் என்று. ஆக அம்மை வேறு சிவன் வேறு அல்லவே. எனவேதான் சிவசக்தி வடிவமாக இருப்பவனே என்று இங்கு இறைவனை அழைக்கிறார். அப்பர் பெருமான் தம் திருவாரூர் பதிகத்திலே மெய்யெல்லாம் வெண்ணீரு சன்னித்த மேனியன் என பரவி போற்றி இருப்பார். இதே போல சுந்தர பெருமானும் தன் திருவதிகை பதிகத்திலே வேத விதியானை வெண்ணீரு சன்னித்த மேனி எம்மானை என்றே பாடி பரவியிருப்பது இங்கு நோக்கத்தக்கது. தன்னை தவிர வேறு எதுவும் உலகில் நிலையில்லை என்பதை உணர்த்தும் உண்மை தனது உடல் முழுக்க நீரு பூசியவராக காணப்படும். சிவனார் திருநீற்று பையை தன் அருகிலேயே வைத்திருப்பதாக அப்பர் பெருமான் ஒரு திருத்தாண்டக பாடலிலே சொல்லியிருப்பார். இடைமருது தல பாடலில் இறைவனை பொடியொடு மேனியர் பூதிப்பையர் என திருநீற்றை எப்போதும் தன்னுடனே வைத்திருப்பார் என்பதை நாம் அந்த பாடலின் வழியாக அறிந்து கொள்ளலாம். இறைவனின் திருக்கோலத்தில் ஒவ்வொரு அடையாளமும் நமக்கு மெய்யுணர்வை உணர்த்தும் வகையில் அமைந்தது என்றே சொல்ல வேண்டும். அடுத்து அவர் கோலத்தை காரைக்கால் அம்மையார் எப்படி நம் கண்முன் காட்டுகிறார் பாருங்கள். படுவெண் புலால் தலையினுள் ஊனேற்கும் கோலம். நமக்கு இந்த இடத்திலே சம்பந்த பெருமானின் திருப்புகலி பதிகம் நினைவுக்கு வரும். பாரணி வெண்தலையில் பகலே பலியென்று வந்து நின்ற வேரணி கோலத்தினான் என்பார். இறந்த பிரம்மனது காய்ந்து போன வெண்ணிறமான அந்த கபால தலையிலே, அந்த தலை ஓட்டிலே பலியேற்கிறார் சிவபெருமான். அதுவும் எப்படி ஊர் ஊராக போய் பிச்சை எடுக்கிறார். இப்படி புலால் நாற்றம் வீசும் கபாலத்திலே பிச்சை வாங்கி உண்பது அவனுக்கு பெரிய வடு அல்லவா, ஒரு பழி அல்லவா என்று நினைக்கிறோம். துறவிகள் பிச்சை வாங்க மண்ணோடு வைத்திருப்பார்கள். அதுபோல சிவபெருமான் மண்டையோடு வைத்திருக்கிறான். அதைத்தான் கபாலம் என்றும் வெண்தலை என்றும் சொல்லுவார்கள். சிவபெருமான் பிரம்மனிடமிருந்து பட்டுப்போன தலையிலே பிச்சை அடிக்கிறானே, அப்படி செய்வது எதற்காக? ஆணவத்தின் பகுதிதான் கர்வம். அதை உடையவர்கள் துன்பம் அடைவார்கள் என்பதை காட்டவே அதை கையிலே வைத்திருக்கிறான். கர்வம் அடைந்தவர்கள் எவ்வளவு பெரிய பதவியிலே இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. அது மட்டுமல்ல, அவன் கபாலத்தை ஏந்தி கொண்டு ஊர்தோறும் பிச்சைக்கு போகிறான். உலகம் முழுவதும் திரிகிறான். நீ உலகம் எல்லாம் இறப்பினும் என அடுத்தபடியாக சொல்லப் போகிறார் அம்மை. அவ்வாறு அவன் கபாலத்தை ஏந்தி கொண்டு போகும்போது அவன் பெருமையை உணராதவர்கள் பழி கூறுவார்கள், அவனை இகழ்ந்து பேசுவார்கள். அவனோ அதை பற்றி கவலைப்படாதவன். அவன் உண்மையிலே பிச்சை ஏற்பதாக பேர் பண்ணி கொண்டு பக்குவ அடியார்களுக்கு அருள் பிச்சை அளிக்கப் போகிறான்.
என்னை நம்பி பிச்சை இடுபவருக்கு பிறப்பு இல்லை என்பதை அந்த கபாலத்தினால் உணர்த்துகிறான். பிரம்மன் தான் நம் தலையெழுத்தை எழுதுபவன் எனச் சொல்வது உலக வழக்கு. அப்படிப்பட்டவன் கபாலத்தையே தலைகீழாக்கி பிச்சை பாத்திரமாக வைத்துள்ளான். என்ன சொல்கிறார் அன்பர்களே? உங்கள் விதி எழுதுபவன் கபாலமே என் கையில். எப்படி அதை நிமிர்த்தி வைத்துள்ளேன். எனக்கு தம் தன்முனைப்பை பிச்சையாக இட்டவருக்கு பிரம்மனால் தீங்கு வராது, அவர்களுக்கு மீண்டும் பிரம்மனால் படைப்பு வராது என்பதையே காபாலியாக இருந்து காட்டுகிறான் நம் சிவபெருமான். சரி, இந்த தார்காவனத்து மகளிர்களையே எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர்கள் இவருக்கு பிச்சை இட்டார்கள்தான். இட்ட பிச்சையை சிவனா உண்கிறான். தேவர்கள் அமுதை உண்ணும்படி அனுகிரகம் செய்த அவன் அதில் ஒரு துளி கூட விண்ணவில்லை. பின் நஞ்சுண்டானா என்றால் அதுவும் இல்லை. அதையும் தொண்டையிலே வைத்து விட்டான். திருமூலர் சொல்லுவார், பரந்து உலகேழும் படைத்த பிரானை இறந்துணி என்பார்கள். எற்றுக்கு இறக்கும்? எதுக்கு அவர் இறக்கிறாராம்? நிரந்தரமாக நினையும் அடியார் இறந்துண்டு தன் கடல் எட்டத்தான், அப்படி தன் கடலட்டச் செய்தானே என்று சொல்வார். இடையீடின்றி அல்லும் பகலும் அவனையே நினைத்து கொண்டிருக்கும் அவன் அடியார்கள் உண்ணும் உணவு அவனிட்ட பிச்சை அல்லவா? இதைத்தான் ஆன்மாக்கள் அறிய வேண்டும். அதன் மூலம் தன் திருவடி நிழல் நீங்காது இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவனது இந்த பிச்சாடன கோலம். சரி, பிச்சை வாங்கி உண்டால்தான் குற்றம், பழி, வடு எல்லாம் வரும். பிச்சை ஏற்கும் கோலத்திலே அவன் பக்குவ அடியார்களை ஆட்கொள்ளப் போகிறான். ஆனாலும் புறங்கூறும் புறச்சமயத்தாரை எப்படி அடக்குவது என நினைக்கும் காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு கருத்து தோன்றுகிறது. பகல் வேளையிலே பிச்சை எடுப்பதை எல்லோரும் காண்பார்கள். ஆனால் அவன் பகலிலே அந்த பிச்சை உணவை உண்பதை யாரும் கண்டாரில்லை. ஒருவேளை அதனை இரவில் உண்கிறானோ? இப்படி யாராவது எண்ணிவிட்டால்? அப்படி இல்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டத்தான் இந்த நிலவை தலையிலே சூடியிருக்கிறானோ? இந்த நில ஒளியில் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என சொல்லாமல் சொல்கிறானோ? இந்த கேள்வியைத்தான் இறைவனையே கேட்கிறார். அதுவே இப்பாடலாக மலர்கிறது. இன்னொரு விதமாக சொன்னால், நிலா என்பது கலைகளுக்கு அடையாளம். அதனால் அதனை தலையிலே சூடுதல் என்பது இறைவன் எல்லா கலைகளிலும் வல்லவன் என்பதை காட்டும். எனவே இறைவா, நீ வடுவானவற்றை செய்ய மாட்டாய் என்பது இங்கு குறிப்பாக அம்மையால் காட்டப்படுகிறது. அப்படி அமைந்த அற்புதமான இந்த பாடல். திருச்சிற்றம்பலம்.